அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜனவரி 31, 2024 அன்று நடைபெற்ற முழு மாதிரி தேர்வு அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 டெஸ்ட் பேட்சுக்காக நடத்தப்பட்ட முழு மாதிரி தேர்வு இருக்கக்கூடிய வினாக்களுக்கான கீ ஆன்சராக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக 2 வீடியோவை பார்க்கலாம். பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா பொது தமிழும், பார்ட் 2ல் ஜிகே பகுதிகளுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு குறிப்பாக குரூப் 4, குரூப் 2ல் பயனுள்ளதாக இருக்கும். முதல் கேள்வி, தமிழ்நாட்டு தாகூர் என்று வாணிதாசனை வர்ணித்தவர் யார்? தமிழ்நாட்டு தாகூர் என்று வாணிதாசனை வர்ணித்தவர் மயிலை சிவமுத்து. கேள்வி 2, புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் என்பதை தெரிவு செய்க. உத்தராஞ்சல். கேள்வி 4, பொறுத்துக. புதுமைப்பித்தனுடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். ஈரோடு தமிழ் அன்பனுடைய இயற்பெயர் ஜெகதீசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் எத்திராசு. அடுத்து கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. சரியான ஆப்ஷன் பாம்பே. யாண்டு எனும் சொல்லின் பொருளினை எழுதுக. யாண்டு எனும் சொல்லின் பொருள் எங்கே? கேள்வி 6, பொருந்தா ஒன்றை தெருக. கண்ணதாசன் பாடல்கள். இதில் பொருந்தாதது எதுன்னா சின்ன பையில சேதி கேளடான்னு சொல்லியிருந்தது, அது பொருந்தாதது 1. மற்ற 3 கண்ணதாசன் பாடல்கள் தான். கேள்வி 7, பொறுத்துக. ஆசிரியர் சிறுகதை. ஆண்மை என்ற சிறுகதை எழுதந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன். திரை கூப்பா ராஜகோபாலன். முள்ளும் ரோஜாவும் நா பிச்சமூர்த்தி. விரக்தி ஜெயகாந்தன். கேள்வி சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 8, நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று ஆணையிடுவதாக கூறியவர் அறிஞர் அண்ணா. நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் அப்துல் ரஹ்மான். 10வது கேள்வி, விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். கேள்வி 11, சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனால இந்த தேசமெல்லாம் செலுத்துறது நம்ம கையாலே என்று பாடியவர் மருதகாசி. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழிலிருந்து முழக வேண்டும் என்று பாடல் வரிகளை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கீழ்காண்பவற்றுள் சீட்டுக்கவி எழுதியவர் சுப்பிரமணி பாரதியார். 14, இந்திய அரசின் ஞானப்பீடு பரிசு பெற்ற முதல் தமிழன் அகிலன். இந்த ஞானப்பீடு பரிசு பெற்றதில் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் அகிலன், இன்னொருத்தர் ஜெயகாந்தன். கேள்வி 15, நிலமடத்தையும் தம் மக்களுக்கு வளமளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவால் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறார் என எழுதியவர் அறிஞர் அண்ணா. கேள்வி 16, கீழுள்ள நூற்பட்டியலில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிடாத நூலின் பெயர் என்ன? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய நூல்கள் தெரியும். நேயர் விருப்பம், சொந்த சிறைகள், பால்வீதி. இன்னொரு சிகரம் அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்க மாட்டார். இந்த இன்னொரு சிகரம் என்ற நூல் எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி எழுதியிருப்பார் இன்னொரு சிகரம் என்ற நூலை. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுதலை பாடலும் அப்படிதான் என்றவர் ஈரோடு தமிழன்பன். பட்டுக்கோட்டையார் என்று அழைக்கப்படுபவர் கல்யாண சுந்தரம். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று கூறியவர் சுரதா. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுவர் சீர்காழி சீரா அரங்கநாதன். இந்த கேள்வி பொறுத்த ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் தமிழ் பகுதியிலிருந்து. பெருவெற்றி அல்லவா அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? தம்பிக்கு கடிதம் எழுதினார். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழென விருது பெற்றவர் யாருன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? இயேசு காவியம், மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம். இது 3 கண்ணதாசன் எழுதியிருப்பார். வீரகாவியத்தை எழுதந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரகாவியத்தை எழுதந்து முடியரசன் எழுதியிருப்பார். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை, என்றுமே நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலை பாடந்து மருதகாசி. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வாரா. மேத்தா எழுதாத நூல் எது? கண்ணீர் பூக்கள், நடந்த நாடகம், ஊர்வலம். இதெல்லாம் மேத்தா எழுதியிருப்பாங்க. தண்ணீர் தேசத்தை எழுத கிடையாது. தண்ணீர் தேசத்தை எழுத வைரமுத்து எழுதியிருப்பார். அப்போது மேத்தா எழுதாத நூல் ஆப்ஷன் டி தண்ணீர் தேசம். 27வது கேள்வி, உச்சி மலையிலே ஊறும் அருவிகளை ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையெல்லாம் மனிதக்குளம் உயர்வு தாழ்வு வளர்க்குதுன்னு பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பொருந்தாத இணையை கண்டறிக. சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன். ஞானரதம் ஆசிரியர் பாரதியார். எழுத்து சிசு செல்லப்பா. குயில் பாட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்திருக்கணும், இங்கே கண்ணதாசன் இருக்குது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி. கேள்வி 29, தேனிலே உரிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடியவர் கண்ணதாசன்.
31வது கேள்வி, சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? எழுத்து இதழ். கேள்வி 32, மு. மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி 34, பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதை பெற்றவர் வாணிதாசன். கேள்வி 35, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுதுக ஓர்து இவ்வாறு திருக்குறளின் பெருமை பாடியவர் கவிமணி. கேள்வி 36, மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் முதலாம் மகேந்திரவர்மன். கேள்வி 37, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இக்கவிதை வரிகளை பாடியவர் வள்ளிக்கண்ணன். கேள்வி 38, எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதையை படைத்தவர் தரமு சிவராமு. கேள்வி 39, பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். கேள்வி 40, சிசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது? சுதந்திர தாகம். கேள்வி 41, நாடக உலகின் இமயமலை யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். கேள்வி 42, புதுக்கவிதை இரட்டையர் என்று வள்ளிக்கண்ணனால் அழைக்கப்பட்டவர்கள். புதுக்கவிதை இரட்டையர்கள்னா நா. பிச்சமூர்த்தியும் கூப்பாராவும் யார் சொல்லியிருப்பார்? வள்ளிக்கண்ணன் சொல்லியிருப்பார். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சிசு செல்லப்பா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன் மழை. 45, பொறுத்துக. வீரகாவியம் முடியரசன், இயேசு காவியம் கண்ணதாசன், ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம், சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராசன். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 46வது கேள்வி, நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது நடுவண் அரசு. 47, பெருநாரை பெருங்குருகு முதலியவை இசை நூல்களாகும். 48, முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. கேள்வி 49, புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தியின் முதல் புதுக்கவிதை எதுன்னு பார்த்தீங்கன்னா காதல். 50வது கேள்வி, பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நாடக நூல் பிசிராந்தியார். 1969 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கும். 51வது கேள்வி, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இக்கடித வரிகள் யாருடையது? மூவாவது. 52, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்று பாடியவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 53வது கேள்வி, பொறுத்துக. வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர், புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள், தைரியநாதர் வீரமாமுனிவர், காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 54வது கேள்வி, ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகங்களை மொழிபெயர்த்தவர். ஷேக்ஸ்பியருடைய ஆங்கில நாடகங்களை மொழிபெயர்த்தவர் பம்பல் சம்பந்தனார். தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்றும் இது யாருடையது கூற்றுனா மூவாவுடைய கூற்று. 56வது கேள்வி, பொறுத்துக. புத்தகசாலை பாரதிதாசன், தீக்குச்சிகள் அப்துல் ரகுமான், சிக்கனம் சுரதா, காடு வாணிதாசன். சரியான விடை ஆப்ஷன் சி. 57வது கேள்வி, இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர் யார்னா தரமு சிவராமு தான் இலங்கையில் பிறந்திருப்பார். சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் சிசு செல்லப்பா. 59வது கேள்வி, அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நானும் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தியார் நூல். பம்பல் சம்பந்தனார் முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர். பம்பல் சம்பந்தனார் முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகம் புஷ்பவள்ளி. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. 63வது கேள்வி, பொறுத்துக. சிசு செல்லப்பா எழுத்து. PS ராமையா நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர். நா. பார்த்தசாரதி வலம்புரி சங்கு. சரியான ஆப்ஷன் ஏ. 64வது கேள்வி, கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது? காவியப்பாவை வீரகாவியம் பூங்கோடி எல்லாம் முடியரசன் எழுதியிருப்பார். தேன்மழை சுரதா எழுதியிருப்பாங்க. கேள்வி 65, கீழ்கண்ட நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்பு திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். கேள்வி 66, பொருத்தமான விடையை கண்டுபிடி. நாட்டுப்புற பாடல்கள் என்பவை கிராமிய பாடல்கள், நாடோடி பாடல்கள், வாய்மொழி பாடல்கள். இவை அனைத்துமே சரி. 67வது கேள்வி, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்புஜனம்பாள். கேள்வி 68, பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க. சரியானது எதுனா பொங்கல் வழிபாடு நா. பிச்சமூர்த்தி.
கேள்வி 69. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசின் காவியம் எதுனா பூங்கொடி காவியம். கேள்வி 70. பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன்னு சொன்னது பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகம் இசை தீர வேண்டும் சொன்னது பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் பாடுது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். எல்லாமும் எல்லாரும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை என்றும் நிலை வர வேண்டும் சொன்னது கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும்னு பாடுந்து கவிமணி. சரியான ஆப்ஷன் ஏ. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். 72வது கேள்வி பொறுத்துக சொல்லியிருப்பாங்க. 1. சாதிய நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் யார்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனற்றை ஏற்றல் வேண்டும் என்றார் யார்? தந்தை பெரியார். பிறர் தாழும் படிக்கும் நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர். 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. சரியான ஆப்ஷன் பி. 3, 4, 1, 2. 73வது கேள்வி. நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறார்? நூல்களை பற்றி. நா. பிச்சைமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கிறே எந்திரம் வந்தது இந்த காலம். அந்த காலம் இந்த காலம் என்ற தலைப்பில் உடுமலை நாராயண கவிஞர் பாடியிருப்பார். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனி அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கேள்வி 78. பொறுத்து சொல்லியிருப்பாங்க. பொறுத்துக. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யார்னா பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பாசான் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின் இங்கே டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஜென் ஆஸ்டின் அனுத்துமா. சரியான ஆப்ஷன் பாம்பே. குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். 80வது கேள்வி. வேங்கட மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் நா. பிச்சைமூர்த்தி. 81வது கேள்வி. பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் உடுமலை நாராயண கவி. கேள்வி 82. சுந்தரம் பிள்ளையை போற்றும் விதமாக தமிழக அரசு நிறுவியது எதனா பல்கலைக்கழகம். மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை மனோன்மணியம் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்கும். 83வது கேள்வி. பொருந்தாத விடையை சுட்டுக. புதுமை பித்தன் எழுதிய சிறுகதைகளில் இது பொருந்தாதது. சாப விமர்சனம், பொன்னகரம், துன்பக்கேணி. இந்த அக்னி பிரவேசத்தை எழுதுறது யார்னா ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். அக்னி பிரவேசம். பாரதிதாசனார் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? புரட்சி கவிஞர். பாரதிதாசனாவே புரட்சி கவிஞர், இயற்கை கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். 85வது கேள்வி. பின்வருவனவற்றில் பொறுத்துக. குயில் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்விதி அப்துல் ரகுமான். சரியான ஆப்ஷன் பாம்பே. 86வது கேள்வி. மனிதர்களின் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா. பிச்சைமூர்த்தி. தமிழ்நாட்டின் இக்பால் என்று அழைக்கப்படுபவர் கவிக்கோ அப்துல் ரகுமான். கவிமணி என்ற சொல்லால் போற்றப்படுபவர் தேசிய விநாயகம் பிள்ளை. 89வது கேள்வி. பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பா வடிவங்களில் இயற்றப்பட்டுள்ளது? பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் விருத்தமும் சிந்துவும் பா வடிவில் எழுதப்பட்டுள்ளது. விருத்தமும் சிந்தும். 90வது கேள்வி. பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதத் தொடங்கினார்? வால்ட் விட்மனின் சாயலில். 91வது கேள்வி. பொறுத்துக. ஆசிரியரை அவர் எழுதிய சிறுகதையுடன் பொறுத்து சொல்லியிருப்பாங்க. விழிப்பு ஆசிரியர் சிவசங்கரி. கரையும் உருவங்கள் சிறுகதை எழுதந்து வண்ண நிலவன். ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன். மறுமணம் விந்தன். சரியான ஆப்ஷன் ஏ. 92. தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் யார்? பாரதியார். 93வது கேள்வி. உயிரின் முயற்சியை வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் நா. பிச்சைமூர்த்தி. 94. பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. 95. நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசியவிநாயகம் பிள்ளை. 96. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சிசு செல்லப்பா. 97. வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதை பாடியவர் பாரதியார். 98. செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சுப்பிரமணியம் பாரதியார். 99. பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஸ் வகையை சார்ந்தது? உரைநடை இலக்கியம். 100வது கேள்வி. வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்பு அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? நா. பிச்சைமூர்த்தி. இதில் பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து பார்த்திங்கன்னா 100 வினாவடிகளை பார்த்துருக்குறோங்க. அடுத்த பார்ட்டாக ஜிகே பகுதியில் இருக்கக்கூடிய கீ ஆன்சரை பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம்.